ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பரோட்டா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 250 கிராம் மைதா, தேவைக்கு தக்கன உப்பு, ஒரு முட்டை நல்லா பிசைஞ்சு அதை நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றி பிணையணும். இது நம்ம புரோட்டா பண்ண ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா ஈரமான வெள்ளை துணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதை போட்டு மூடி வைக்க போகிறோம். நம்ம கிரேவி பண்ணுற வரைக்கும் அது ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 125 கிராம் அளவுக்கு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா மெலிசாக நறுக்கி அதை வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கினா போதும். 2 பச்சை மிளகாய் போட்டு சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. நம்ம வரமிளகாய் தூள் போடுவோம், அதனால 2 பச்சை மிளகாய் போதும். ஒரு அதே அளவுக்கு 125 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 தக்காளி போட்டு வதக்குங்க. அடுத்து கேரட், ஒரு பெரிய கேரட் 125 கிராம் அளவுக்கு போட்டு வதக்குங்க. அடுத்து கொடை மிளகாய், பாதி கொடை மிளகாய் இருந்தால் போதும். இது ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா விட்டுறலாம். அடுத்து துருவிய பன்னீர், உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் வேணுமோ போட்டுக்கலாம். இதில் நான் 125 கிராம் பன்னீர் போட்டிருக்கேன், துருவி போட்டிருக்கேன். தேவைக்கு தக்கன உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மாவு பார்ப்போம். மாவு ரொம்ப சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு அமுங்கணும் மாவு. இதிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து நம்ம இப்போ தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக, நம்மளால் எவ்வளோ மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் பரோட்டா நல்லாயிருக்கும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இதை நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட்டுடலாம். இது இப்படி போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச கிரேவியை நடுவில் வச்சு மடக்கிக்கணும். 4 பக்கமும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும், சிம்மிலே வச்சு வேகட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு வெந்துச்சு. நமக்கு பன்னீர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு.